வைகாசி விசாகம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வசந்தத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வசந்தம் அப்படின்றது முற்பிறவில செய்த, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த முற்பிறவில செய்த பாவத்துக்கும் விமோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அழகன் முருகன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்த நாளை வெகு சிறப்பா எல்லாரும் கொண்டாடுவோம். நம்மளோட பிறந்த நாளே ஒரு குஷி ஒரு ஹாப்பி ஆயிடும். அப்ப முருகர் பிறக்கிறாரு அப்படின்னும் பொழுது அந்த முருகன் பிறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேணும் இல்லையா? அந்த நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகம், அந்த வைகாசி விசாகத்துல வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படின்னா என்னன்னா, விசாக நட்சத்திரத்தப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகன் அவதரிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் பிறந்த நாள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்தருக்கு ஞானம் கிடைச்ச நாள், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாசுரம், அதாவது வில் வாங்கினார் அர்ஜுனன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சிறப்பு அம்சங்கள் நிறைஞ்ச நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த விசாகம் நட்சத்திரத்துல வி அப்படின்னம்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரே இருக்கு. விசாக நட்சத்திரனால இவருக்கு பேரே இருக்கு. அந்த வி அப்படின்றது எதை குறிக்கும்னா பக்ஷியை குறிக்கும். இந்த பக்ஷி அப்படின்றது மயிலை குறிக்கும். அதே மாதிரி சாகம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏறி பயணம் செய்பவர். அதாவது வைகாசி விசாகம், விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க எப்பயுமே வண்டியில சுத்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பக்ஷின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனோட பக்ஷியான அந்த மயில் வச்ச தட்டு, ஸோ அந்த மயில் வச்ச தட்டுல மயிலோட இருக்கக்கூடிய முருகன் கையில